இந்த ரம்மி கார்ட் கேம்ல ஸ்பேட்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும்ல. அந்த சிம்பிள் மாதிரியே இந்த ஃபிஷ்ஷஸோட பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால, இதுங்களுக்கு ஸ்பேட் ஃபிஷ்ன்னு பேர் வந்தது. இதுங்கலாம் ஒரு மெரைன் கிரியேச்சர்ஸ். இந்த ஸ்பேட் ஃபிஷ்ஷஸ்லாம் ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷஸும் கூட. இதுங்க பாடியில இருக்கிற ஸ்ட்ரைப்ஸும் சரி, இதுங்க இப்படி கூட்டமா சுத்துறதும் பார்க்கும்போது, நிலத்துல இருக்கிற ஜீப்ராஸ் மாதிரியே இருக்குல்ல. ஆமாங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு டெக்னிக்க தான் இந்த ஃபிஷ்ஷஸும் யூஸ் பண்ணுதுங்க. எப்படி லேண்ட்ல ஜீப்ராஸ் கூட்டமாவும், அதுங்க மேல இருக்கிற ஸ்ட்ரைப்ஸ யூஸ் பண்ணி, எப்படி பிரெடேட்டர்ஸ கன்ஃப்யூஸ் பண்ணுதோ, அதே டெக்னிக்க தான் இந்த ஸ்பேட் ஃபிஷ்ஷஸும் ஃபாலோ பண்ணுதுங்க. இந்த ஸ்பேட் ஃபிஷ்ஷஸ பேட் ஃபிஷ்ஷஸ்ன்னு சம்டைம்ஸ் சொல்லுவாங்க. பிகாஸ் ஜூவனைல் ஸ்பேட் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா, அதுங்களுக்கு ஃபின்ஸுங்கிறது பெருசா இருக்கும். அந்த ஃபின்ஸ பார்க்கும்போது வவ்வால்களோட இறக்கை மாதிரியே இருக்கிறதுனால, இதுங்களுக்கு பேட் ஃபிஷ்ன்னு இன்னொரு பேரும் இருக்கு. அது மாதிரி இந்த ஜூவனைல் ஸ்பேட் ஃபிஷஸ்லாம் பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து தன்னை கேமோஃப்ளாஜா வச்சுக்கிறதுக்காக, அதுங்க பார்க்கறதுக்கு ஒரு காய்ந்த இலை மாதிரியே அவ்வளவு அழகா இருக்கும்னு தான் சொல்லணும். இதுங்கெல்லாம் ஒரு ஆம்னிவோரஸ் கிரியேச்சர்ஸ். ஜெல்லி ஃபிஷ், பிளாங்க்டன், ஆல்கே, ஸ்பாஞ்சஸ் அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கிரஸ்டேஷன்ஸையும் சாப்பிட்டு உயிர் வாழும். 15ல இருந்து 20 வகையான ஸ்பேடு ஃபிஷ் ஸ்பீசியஸ் இதுவரைக்கும் டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஸ்பேட் ஃபிஷஸ்லாம் அடாப்ட் பண்ணி உயிர் வாழும். அப்படின்னா, நான் இருக்கிற இடத்துல என்ன கண்டிஷன்ஸ்ல வந்து உயிர் வாழ முடியும். என்னதான் இந்த ஸ்பேட் ஃபிஷஸ்லாம் சால்ட் வாட்டர் கிரியேட்டடா இருந்தாலும், அட்லாண்டிக் ஸ்பேட் ஃபிஷ்ன்னு சொல்லப்படுற ஒரு வகையான ஸ்பீஷிஸ் மட்டும் பிராக்கிஷ் வாட்டர்லயும் காணப்படும். அதாவது உப்பு நீரும், நன்னீரும் சேர்ற இடத்துலயும் இந்த ஸ்பேட் ஃபிஷ் ஸ்பீஷிஸால உயிர் வாழ முடியும். இதுங்க இப்படி கண்கள பறிக்கிற மாதிரி அழகா இருக்கிறதுனாலயே, நெறைய பேர் இப்போ இதுங்கள அக்வாரியம்லயே வச்சு வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க.